வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முந்தா நாள் 5/11/2025 புதன்கிழமை அன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் ஊரெல்லாம் உலகெல்லாம் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடினாங்க. நம்ம கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பின்னத்தூர் கிராமத்தில் இருக்கிற அந்த பாம்பன் சாமி கோவில்லையும் அருமையாக அன்னாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் அன்னாபிஷேகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். அந்த கடவுளுடைய திருமேனியின் மேலே, அந்த சிவலிங்கத்தின் மேலே அருமையான விளைவிளேர் என்ற மென்மையாக அன்னத்தை, சாதத்தை, சோற்றை அந்த மேனி முழுவதும் அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து அழகு பார்ப்பதே அன்னாபிஷேகம். நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கிறோம், சோறு அப்படின்னோடனே சாப்பிட்ற சோறு அது ஒன்று தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இந்த இடத்துல அதுக்கு அது அர்த்தம் அல்ல, ஒரு குறியீடு. சோறுங்கிறது ஒரு குறியீடு. ஏன் அந்த சோற்றை அபிஷேகம் செய்ய வேண்டும்? வேறு ஏதாவது செய்யலாம் அல்லவா? எத்தனையோ செய்கிறோமே, இன்று மட்டும் ஏன் அந்த சோற்றை அபிஷேகம் செய்ய வேண்டும்? அதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குங்க. அதாவது கெட்டியான அரிசியை வாயில் போட்டு கடிச்சு பாருங்க, கிடக்கு முடக்குங்கும். நல்ல பல்லு இல்லைன்னா பல்லே உடஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்ல திடகாத்திரமான கெட்டியான அந்த அரிசி கொதிநீரில் போட்டு அதை சமைக்கும் பொழுது, அவிக்கும் பொழுது, வேக வைக்கும் பொழுது அது மென்மையாக மாறுகிறது, இலகுவாக மாறுகிறது, ஒரு இலக்கம் கொடுக்கிறது. அப்பொழுது வாயிலை எடுத்து போட்டு பாருங்கள், அழகாக மையாக கூழாக கரைந்து போகும். எப்படி இந்த அரிசி, கெட்டியான அரிசி சாதாரணமாக இலகுவாக மாறுகிறது என்றால் அதுதான் அதில் உள்ள தத்துவம். இது சோற்றுக்காக குறிப்பிடப்பட்டதல்ல. அந்த சோறு போல நீங்கள் உங்கள் மனதை மென்மையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு. அப்படின்னா என்ன? போயிட்டே இருக்கோம், எங்கேயாவது சாப்பாட்டை பார்த்தோம்னா சப்புன்னு உட்காந்து லப்புன்னு அடிச்சிருது. அதல்ல சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறது. இப்போவும் அந்த சோறு குறியீடு தானே தவிர சாப்பிட்ற சோறு அல்ல. அப்போ நீங்கள் இந்த அன்னாபிஷேகம் பண்ண முழுமையான அந்த கடவுளை, அந்த உருவத்தை நீங்கள் பக்திமயத்தோடு போய் தரிசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும், வரும் என்பதன் விளக்கம் தான் அது. எப்பொழுது நீங்கள் அந்த கெட்டியான அரிசியாக இல்லாமல் மென்மையான சோறு போன்ற இலகிய மனம் கொண்டு வாழ்கிறீர்களோ உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும். அதுதான் அதில் விஷயம். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு நல்ல மனிதன்றதை எதை வச்சு சொல்கிறீங்க? அவருடைய நடத்தையை வச்சு சொல்கிறீங்க. நல்ல மனதில் தான் ஆண்டவன் குடியிருப்பான். ஆண்டவன் குடியிருக்கிற இடத்துல கெட்ட விஷயங்கள் இருக்காது. அப்போ அவருடைய மனம் இலகுவாக, அருமையாக, மிருதுவாக இருக்கும். எனவே அதுதான் சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் நின்று நெருக்கி அடித்து கஷ்டன்னு நின்று தான் அந்த கோயிலே நம்ம சாமி தரிசனம் பண்ணுறோம். அது எப்படி சொர்க்கமாக இருக்க முடியும்? ஆனால் அப்படி இல்லை. அதை பார்க்கும் பொழுது உங்கள் மனம் சொர்க்கம் போல அந்த சொர்க்கத்தினுடைய அனுபவத்தை அடையும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இதில் புழுங்கரிசி பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நெல்லை அவிச்சா தான் புழுங்கலரிசி கிடைக்கும். ஆக ஒரு முறை அவித்த அரிசியை மறுமுறை ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்க கூடாது. எனவே பச்சரிசி பயன்படுத்தப்படுகிறது. பச்சரிசி என்பது நேரடியாக வயலிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அது இன்னும் அவிக்கப்படவில்லை. அது கன்னித்தன்மை மாறாமல் அப்படியே இருக்கிறது. இன்னொரு சித்தருடைய பாட்டு வித்தியாசமாக இருக்கும். என்னடா இப்படி பாடியிருக்காரே அப்படின்னு நமக்கு தோணும். அதாவது ஆற்றுல நின்று அரகரான்னு சொன்னாலும் சோத்துல இருக்கு சுகம் அப்படிங்கிறாரு. மறுபடியும் சோத்தைத்தான் சொல்கிறாங்க. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் சோறுன்னு இருக்காங்களே அப்படின்னு நம்ம அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆறு அப்படிங்கிறது மருவி வந்ததாக இருக்கலாம், அகத்தில் இருந்து அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் மனசுக்குள்ள அகத்தில் இருந்து அரகரன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களுடைய நினைவுகள் சுத்தப்படும், நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து சொல்லும்போது கிடைக்கிறதை விட
அந்த சோறு கண்ட இடம் சுகம் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ கோவிலுக்கு போய் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறது பெரிய சுகம், சொர்க்கம். அதுதான் அதுக்கு அர்த்தம். சோறுனா சாப்பிட்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இங்கே சாப்பிட்றத தவிர எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் ஏன் இந்த அன்னாபிஷேகம் சிறப்பு பெறுகிறது. ஆடியில் விதைக்கக்கூடியது புரட்டாசியில் அறுவடை பண்ணுவாங்க. அந்த புது அரிசியில் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் பண்ணுறோம். அது துலா மாதம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி புனிதத்தன்மை இருக்குது. இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் சந்திரனுடைய 16 கலைகளும் பொருந்திய அந்த முழு ஒளி அன்றுதான் கிடைக்குமா. அது ஒரு சில காரணங்களுக்காக அது தேய்கிறது, வளர்கிறது என்ற நிலை இருந்தாலும் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் அதற்கு முழு பலன் கிடைக்கும். இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. அது அவங்கவுங்க பார்வை பொறுத்தது. சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். அன்னாபிஷேகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.